ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுரைக்காய் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான வத்தல் போட்டுக்கணும். 3 வத்தல் போட்டிருக்கேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் உடைச்ச உளுந்து ரெண்டையும் போட்டு நல்லா வறுத்துக்கிறோம். செவக்காய் வறுத்துக்கிட்டு அப்புறம் ஒரு உருண்டை புளி, சின்ன நெல்லிக்காய் அளவு புளி அதையும் அதோட சேர்த்துக்கிறோம். இப்போ தேவையான அளவு சுரைக்காய் வெட்டி வச்சுருக்கோம். ஒரு சுரைக்காய் வெட்டி வச்சுருக்கோம். குட்டி குட்டியாக வெட்டி வச்சு எண்ணெயில் வதக்க போகிறோம். இப்போ சுரைக்காய் வந்து நல்லா நீர் சத்து, அதனால் அதை கூட்டாகவும் வச்சு சாப்பிட்லாம், இப்படி சட்னியாகவும் வச்சு சாப்பிட்லாம், அரைச்சி சாப்பிட்லாம். நல்லா செவக்காய் வறுக்கட்டும். வறுந்தோடனே புளியை தூக்கி போட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வத்தலையும் உளுந்தம்பருப்பையும் வறுத்து எடுத்துட்டோம். இப்போ லைட்டாக எண்ணெய் விட்டு இந்த புளியையும் போட்டு வறுத்து எடுத்துக்கணும். அதான் அரையும் நல்லா, இல்லாட்டி கொஞ்சம் கொத்து கொத்தாக இருக்கும். கொஞ்சம் வதக்கிட்டோம்னா நல்லா இதாகிடும், நல்லா அரைஞ்சிடும். மிக்சியில் போட்டு அரைக்கும், நல்லா அரைஞ்சிடும். இந்த அளவுக்கு கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க எண்ணெய் விட்டு. இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. அதோடய சேர்த்து வச்சுருவோம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க சுரைக்காய் எடுத்து இழுப்பு செடியில் போட்டு எண்ணெய் விட்டு வதக்கும். வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா சுருங்குற அளவுக்கு கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கணும். வதக்கிட்டுக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி நல்லா எண்ணெயை விட்டு சுருளை வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் கலர் மாறட்டும். லைட்டாக மாறிட்டு வருது. கலர் மாறினோன்னே கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலரில் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வச்சிடணும். நல்லா ஆறின பிறகு அரைக்கணும். இது தேவையானது ஃபஸ்ட்டு வத்தல், உளுந்தம்பருப்பு வறுத்து வச்சுக்கணும். புளி ஒரு உருண்டை, சின்ன உருண்டை, அப்புறம் தேவையான அளவு சுரைக்காய், அப்புறம் பெருங்காயமும் உப்பு, பெருங்காயப்பொடி ப்ளஸ் உப்பு, இது ரெண்டையும் சேர்த்து வச்சு எல்லாத்தையுமே சேர்த்து அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு காமிக்கிறோம். இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா கலர் மாறி வரட்டும். கலர் மாறிட்டே வருது. கலர் கொஞ்சம் மாறி வந்தோடனே நம்ம எடுக்கணும். ஆற வச்சு அரைக்கணும். இது வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம அதில் சூட்லேயே கொஞ்சம் பெருங்காய பொடியும் போட்டுக்கணும். போட்டு ஆஃப் பண்ணிடுவோம். லைட்டாக வதக்கி கொடுத்து, ஏன்னா அந்த பெருங்காயம் கொஞ்சம் எண்ணெயில் பொரியும் போது கொஞ்சம் வாசனை இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வத்தல் எடுத்து சேர்த்துக்கிட்டோம். இப்போ ஆற வச்சு சுரைக்காய் சேர்க்கணும். சுரைக்காய் வத்தல் சேர்த்தாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைக்க போகிறோம். ஏற்கனவே பெருங்காயம் போட்டோம், வத்தல் போட்டாச்சு. இப்போ இதை அரைச்சிட்டு கடைசியில் உளுந்தம்பருப்பு போடுறோம். இப்போ அந்த புளியையும் நம்ம சேர்த்து அதோடய வச்சு அரைச்சோம். புளியில் கொட்டை இருந்தால் எடுத்துருங்க, மிக்ஸி ஜார் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அது கூட இந்த உளுந்தம்பருப்பையும் சேர்த்து அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு இருக்கோம். சுவையான நீர்ச்சத்து மிகுந்த சுரைக்காய் சட்னி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.